ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லாத்து மாதிரியும் நம்ம ப்ளவுஸ் தைக்காமல் நம்ம ஒரு டைலர் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக தைச்சி போட்டால் தான் மற்றவங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்குது. அதனால் வந்து எப்போ ஃபங்க்ஷன் போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா வர ஒரு புது டிசைன் தான் அந்த மாதிரி தான் வந்து நான் ஏதாவது ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பேக் நெக்குக்கு ஒரு டிசைன், கைக்கு ஒரு டிசைன், அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு டிசைன். எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வந்து ரவுண்ட் நெக்கு, வி நெக்கு அந்த மாதிரி தான் வந்து வைப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. முன்கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 இன்ச் நான் வந்து இறக்கம் வச்சுருக்கிறேன். அந்த 4 இன்ச் அகலம் வச்சுருக்கிறேன். இறக்கம் வந்து 6 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஷேப்பில் போட்டுட்டு 2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வளைவாக போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சில் வச்சுருக்கேன். பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போட் நெக் மாதிரி தான் வந்து கழுத்து ரொம்ப மேலால் தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி பேக் நெக் 4 இன்ச் அகலம் வச்சுருக்கறனால ஃப்ரண்ட் நெக்கும் நான் வந்து 4 இன்ச் அகலம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நார்மலாக நம்ம வந்து முன்கழுத்தோட இறக்கம் வந்து எவ்வளோ வைப்போமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். கேன்வாஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட்ஸை நம்ம வந்து முன்பாகத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து கரெக்டாக வர மாதிரி. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாறி போயிடும். 2 சைடும் ஒரே மாதிரியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் போர்ஷனுக்கு நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேன்வாஸில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் மேல் பக்கமாக வச்சு ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் மேல் பக்கமாக வச்சு தையல் போட்டுட்டு அப்படியே வந்து அடித்து திருப்ப தான் போகிறோம். நீங்கள் வந்து சப்போஸ் கேன்வாஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாத் வந்து இடையில வச்சு அதுக்கப்புறமே அடித்து திருப்புங்க கேன்வாஸ்க்கு பதிலாக. ஏன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாகாது இருக்கும். அதுக்காக தான் கேன்வாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து இன்னுமே நல்லா நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். இப்போ இது தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமேலே நம்ம வந்து மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுடலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயும் ஆடிராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பின் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைக்க நழுவிக்கிட்டே போகும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு பின் போட்டு எடுத்துகிட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன கட்டாக வந்து அந்த ஒவ்வொரு வளைவிலும் வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமே தான் நம்மளால் வந்து திருப்ப முடியும். இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த சைடில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமேலு ப்ளவுஸ் கிளாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். சப்போஸ் அதில் ஏதாவது உள்ள வழியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வந்து எவ்வளவோ வந்து தப்பாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு தைச்சது எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்பயுமே கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, அதுவும் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு அளவுமே நம்ம வந்து பார்த்து தான் இது பண்ணணும். நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு அளவையும் பார்த்து நம்ம கவனம் முழுசும் அதுலேயே வச்சு நம்ம வந்து தைக்கணும். இப்போ நான் தைச்சதில் அந்த இடத்துல எல்லாமே சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அந்த கட் கொடுக்கும்போதும் அப்படி தான் நம்ம வந்து மெதுவாக தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து துணியில் போய் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து திருப்பியும் அந்த இடத்த வந்து தையல் போடுறப்ப நம்ம வந்து இன்னும் அந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி போயிடும், உள்ளே போயிடும். அந்த மாதிரியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கட் கொடுக்கும்போதும் பார்த்து பொறுமையாக கவனமாக வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து தேவை அப்படின்னா மட்டும் மேலே ஒரு ஊசியோட தையல் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம சும்மா அயர்ன் பாக்ஸில் அயர்ன் பண்ணினாலே வந்து நமக்கு வந்து அந்த இடமெல்லாம் நல்லா வந்து ஒரு எம்மிங் பண்ண மாதிரி
நல்லா நீட்டா வந்துரும். ஏன்னா கேன்வாஸ் குடுத்து நம்ம வந்து தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதனால வந்து நம்ம தேவைப்பட்டால் நான் வந்து ஒரு ஊசியோட தையல் மட்டும் வந்து போட்டிருக்கிறேன். இல்ல அப்டின்னா நம்ம வந்து போட தேவையில்ல. நமக்கு வந்து ஒரு எம்மிங் பண்ண ஃபீல் வேணும் அப்டின்னா, நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். நல்லா நீட்டா இருக்கும். இந்த மாரி எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு நீடில் வந்து கொஞ்சம் பெருசா வச்சிருக்கிறேன். அந்த நீடில வச்சு இந்த மாரி ஒவ்வொரு வளைவையும் கரெக்ட்டா நான் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். இந்த இடத்துல இந்த கார்னர்ல வர வளைவு மட்டும் தான் லைட்டா சின்னதா வந்த மாரி ஆயிடுச்சு. மத்தபடி எல்லா இடத்துலயுமே வந்து வளைவு கரெக்ட்டா தான் வந்திருந்தது. இதுதான் வந்து எனக்கு நான் இந்த மாரி டிசைன் வச்சு ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து ஸ்டிச் பண்றேன். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்டின்னா, பேக் நெக்கும், ஃப்ரண்ட் நெக்கும் ஒரு கலரு. அ கை மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, சாரீல வர ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன் நானு. சாரீல ப்ளவுஸ் கிளாத்க்கு எடுத்தது போக, மீதி கிளாத்த வந்து அதிலேயே நான் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில நான் ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன். டிசைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்பயும் போலவே வந்து ஃபுல்லா அப்படியே வந்து சுத்தியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இதுக்கு நான் கட்டிங் பண்ணியிருந்த இது பார்த்தீங்க அப்டின்னா, நார்மலா எப்பயும் வர நெக்கு, ரவுண்ட் நெக் அந்த மாரி தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நான் வந்து சரி இந்த மாரி ஒரு தடவ போட்டு பார்க்கலாம் அப்டின்னு வந்து இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. அதுவும் வந்து இந்த விஜய் டிவி சீரியல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அவங்க மாமியார் வந்து இந்த மாரி தான் வந்து போடுவாங்க. இந்த ப்ளவுஸ் நெக் வந்து வளைவா வர மாரி, அந்த மாரி டிசைன் வர மாரி தான் வந்து போடுவாங்க. சரி நம்மளும் வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதில வந்து திருப்பியும் நான் வந்து இந்த கிளாத்த மட்டும் முன்பாகம் ஃப்ரண்ட் கட் பண்ணேன் இல்லைங்களா? அத மட்டும் வந்து திருப்பி லைனிங்கில வேற அளவு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணேன். அடுத்தது ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்டின்னா, கைக்கு வந்து இதுதான் வந்து சாரீல வர ப்ளவுஸ் கிளாத்து. இந்த சாரீ பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மல்டி கலர். இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிரீனு, பிங்க்கு இந்த 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 கலரு, அ மெரூன் கலரு, இது மாரி நெறைய கலர்ஸ் வருது. சரி எந்த கலர் போடலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட என்ன ப்ளவுஸ் பிட் இருந்ததோ, அத வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நான் எதுவுமே வாங்கல. பிட் ஆல்ரெடி இருந்தது. அத வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். அதனால வந்து இந்த மெரூனும், இந்த கையில வந்து மெரூனும் வந்தது. ஓகே இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அட்ராக்டிவா தெரியும் அப்படின்ட்டு சேம் இதே கலர் வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து கை வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ நமக்கு வந்து கை நீளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. இந்த கேன்வாஸில இதோட உயரம் பார்த்தீங்க அப்டின்னா, நான் 2 1/2 இன்ச் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 1/2 இன்ச்க்கு வச்சு கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு, இதில வந்து நான் ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் தான் வந்து நான் வந்து வரையிறேன். ஏன்னா, அப்படியே ப்ளைனா நம்ம அந்த கை போடாம, ஒரு சின்ன ஒரு பார்டர் லுக் மாரி வந்து குடுத்து போட்டோம் அப்படின்னா, அது இன்னுமே பார்க்குறக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி டிசைன் தான் நான் வந்து வரைஞ்சேன். ரொம்ப அதிகமாவும் இல்ல. நம்மளோட கை லென்த்துக்கு நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த ச ப்ளவுஸ் கட் பண்ணது போக மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் கிளாத்து தான். அந்த கிளாத்ல வந்து நான் இந்த டிசைன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதனால நான் கொஞ்சம் சின்னதாவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம் பெரிய இதா வந்து கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்ல நான் வந்து இத எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமே இத வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த துணிய கட் பண்ணி எடுத்துட்டு, இது மேல வந்து நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து எங்கேயுமே நம்ம தைக்கும்போது இது வந்து கொஞ்சம் ஆடாம இருக்கும். அதுக்காக தான். நீங்க இல்லன்னா வந்து ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். அ ஒரு சிலர் எல்லாம் கேட்குறீங்க, கேன்வாஸ் வந்து ஒட்டுனா அதிகமா ஒட்டுறதே கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. கேன்வாஸ் வந்து நம்ம வாங்குற குவாலிட்டி பொறுத்தும் இருக்குது. அது வந்து ஒட்டாம இருக்கிறதுக்கு காரணம். அதனால வந்து நான் அதிகமா வந்து கேன்வாஸ் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டுறதே கிடையாது. எல்லாமே வந்து அப்படியே மிஷின்லேயே தையல் போட்டுக்கிறது தான். இப்ப நம்ம தைச்சதுல இந்த மாரி அவுட்லைன் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு, ஒரு 1/4 இன்ச்க்கு மட்டும் தான் விட்டுருக்கிறேன். நான் பிசிறு இல்லாம தைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த 1/4 இன்ச்க்கு தைச்சத இந்த மாரி மடிச்சு விட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் எல்லாமே நான் வந்து பெரிய தையலா தான் வைக்கிறேன். ஏன்னா, நம்ம இதெல்லாமே பிரிச்சு விட போற தையல் தான். இப்ப நான் இத வந்து கையோட லைனிங் பக்கத்துல வச்சு தைச்சு, அத அப்படியே வந்து திருப்பி விட்டு மேல் பக்கம் தைச்சு, ஊசியோட தையல் போட்டுக்க போறேன். சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, சென்டர் கரெக்ட்டா இருந்தா தான் அந்த டிசைன் வந்து நம்ம போடும்போது சென்டர்ல கரெக்ட்டா வரும். அதுக்காக தான். இப்ப நான் வந்து ஊசியோட தையல் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா 2, 3 தையல்லாம் இதுலலாம் போட்டோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி சாரி
பிரித்து எடுத்துடணும். ஒரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சேம் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 3 தையல்லாம் போட்டிருக்கிறப்ப அது வந்து ஒரு கச்ச கச்ச கச்சன்னு தெரியும். அதனால் வந்து அந்த தையல் எக்ஸ்ட்ரா வர தையல் எல்லாத்தையுமே வந்து பிரித்து விட்டுடலாம். இதுதான் கை டிசைன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து பேக் நெக் டிசைன் வந்து வச்சிடலாம். பேக் நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா போட் நெக் மாதிரி தான் 4 இன்ச் அகலம், கீழே வந்து இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு நமக்கு வந்து கழுத்தோட இது வந்து வர்றது பாருங்க. இதில் வந்து 4 இன்ச்சு, கீழே வந்து 10 இன்ச் வந்து வருது மேலே பிடிச்சிட்டு இருக்கிறதோடவே. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறக்கம் வந்து 3.5 இன்ச் வந்து நான் வச்சுருக்கிறேன். 3.5 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம எப்பயும் போல் வந்து ஃபஸ்ட்டு இந்த நெக் போர்ஷனை அடித்து திருப்பி விட்டுறலாம். ஏன்னா வந்து நான் முன் பக்கமும் அடித்து தான் திருப்பியிருக்கேன் அப்படிங்கிறனால பின் பக்கமும் வந்து அடித்து திருப்பிடலாம் அப்படின்ட்டு சேம் அதே மாதிரியே நான் வச்சுக்கிட்டேன். இது மேலே வந்து ஒரு லைன் வந்து பார்டர் கொடுத்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு பைப்பிங் இது மாதிரி வந்து பார்க்கறக்கு லுக்காக தெரியட்டும் அப்படின்ட்டு. இதில் என்ன எனக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் போட்டு கழட்டுறது கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இப்படி க்ளோசிங் டைப்பில் வருது இல்லைங்களா, கை விட்டுட்டு எடுக்கிறதுக்கு. அதனால் இந்த பேக் ஓப்பனில் நம்ம வந்து இப்படி க்ளோசிங் கொடுக்காம வளைவு கொடுத்துருந்து ஒரு நாட் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். நம்ம ஏதாவது வந்து ப்ளவுஸ் நமக்குன்னு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கே வந்து தெரியும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இந்த ஆம்கோல் கிட்ட எல்லாமே வந்து எந்த விதமான ஒரு சுருக்கமே கிடையாது. ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து நான் அதிகமாக வந்து அது பார்க்குறதே கிடையாது எதுவுமே. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த மாதிரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தவங்க போடுற ப்ளவுஸ் எப்படி இருக்குது, இந்த கை சுருக்கமெல்லாம் இல்லாமல் நல்ல பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து நம்மளும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணணும். நம்மக்கிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டேருந்து நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லைங்களா, பார்த்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். இந்த கேன்வாஸில் அதே மாதிரி 5 இன்ச்சுக்கு வந்து இந்த கேன்வாஸ் இருக்குது. கீழே இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 8 இன்ச் அந்தளவுக்கு வந்து இருக்குது. 9 இன்ச்சே இருக்குது. நமக்கு தேவைப்பட்டதை வச்சுட்டு மீதி வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதில் 4 இன்ச் வச்சு 6 இன்ச் இறக்கம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து என்னோடய அளவு ப்ளவுஸில் இருந்த இறக்கம். இதுக்கு கீழே இறக்குறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த திலகம் ஷேப்பில் தான் நான் வந்து வரைஞ்சிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ப்ராடாகவும் போடுறதுக்கும் இந்த டிசைன் வந்து விருப்பம் கிடையாது. அதனால் வந்து ஒரு மீடியம் சைஸில் நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம இப்போ போடும்போது அவங்களோட பேக் அந்த பாடி எப்படி இருக்குது, அந்த ரொம்ப அகலமாக இருக்கா இல்லை ரொம்ப குறுகலாக இருக்கா, அவங்க ஒல்லியான உடம்பா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து சூஸ் பண்ணி அந்த டிசைனை வந்து சின்னதாகவும் பெருசாகவும் நம்ம வந்து வைப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருந்தேன். இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் நான் சின்னது பண்ணி வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக தான். அந்த திலகம் ஷேப்பும் வந்து கரெக்டாக வந்திருந்தது. இது எல்லாமே நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக கையில் வரைகிறது தான். அதனால் வந்து எந்த விதமான இதில் மெஷர்மெண்ட்டும் எடுக்கல. அதனால் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண கிடையாது. இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்புக்கு நம்ம வந்து எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து தைச்சாலுமே எத்தனை பேர்த்துக்கு தைச்சி கொடுத்தாலுமே நமக்குன்னு நம்ம ஒரு ட்ரெஸ் தைக்கும்போதோ இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போதோ அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து எவ்வளோ விலை போட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்தாலுமே வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது, நம்ம தைச்சி போடுறதுல கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறதும் வந்து அது வந்து சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியலை. இப்போ சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ்லேருந்து நான் வந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போக மீதி வந்து ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் சாரீலேயே அட்டாச் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சாரீ நமக்கு அடர்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நான் வச்சு கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து இதை வந்து அப்படியே ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது இல்லைங்களா, அதனால் வந்து நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் ஒரு அப்ராச்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு கை டிசைனுக்கு 70 to 100 ருபீஸ் வாங்கலாம். பேக் நெக் டிசைனுக்கு ஒரு 150 அந்த மாதிரி வந்து வாங்கலாம். ஃப்ரண்ட் நெக் டிசைனுக்கு ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கை டிசைனுக்கு ஒரு 50 100, முன்னாடி டிசைனுக்கு ஒரு 50 200 150
பேக் நெக் டிசைனுக்கு ஒரு 150, ஒரு ரூ. 300 ரேஞ்சில் வந்து யாராவது டிசைன் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன நீங்கள் ஒரு லேஸு நாட்டு எதுவுமே வந்து வைக்கல, இதுக்கே வந்து இவ்வளோ விலை அப்படிம்பாங்க. இருந்தாலும் நம்ம அதுக்கு இந்த லேஸ் நாட்டெல்லாம் இல்லாமல் இதை நம்ம நல்ல லுக்காக காட்டுறோம் இல்லைங்களா, அதுவே வந்து ஒரு பெரிய வேலை தான். இப்போ இதை நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து நான் இப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் துணி விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம பிசுறு இல்லாமல் மடித்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த தையல் எல்லாமே வந்து பெரிய தையலாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து பிரித்து விட போகிற தையல் தான். அதனால தான் அந்த பிசுறு இல்லாத மாதிரி கரெக்டாக இதை மடித்து வச்சு அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கரெக்டாக இதை வச்சு தைச்சிடணும். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணும்போது அது ஒரு ஷேப்பில் இருக்கும், தைச்சதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு ஷேப்பில் இருக்கும். ஆரம்பத்தில் நான் டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது எனக்கும் அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நிறையா வந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி என்னையும் வந்து நிறையா குறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபினிஷிங் வந்து அளவுக்கு வரல, நல்லா நீட்டாக இல்லை அப்படின்னு. நம்ம வந்து அது தைக்கவே நமக்கு எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ நம்ம தைச்சி எடுத்த பேட்சை உள்பக்கம் லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தைக்கிற மாதிரியே கேன்வாஸ் மேலே நான் தையல் போடலை, கீழே இருக்கிற கிளாத் மேலே தான் வந்து தையல் போடுறேன். நல்லா அதை ஒட்டியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட நெக் போர்ஷன் பாருங்கள், நம்ம நெக்கு அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ நெக் வச்சோமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கும் கீழே வந்து போயிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிசைன் வந்து நான் ரொம்ப ஒரு இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்த்தேன். அதே மாதிரியே நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த நாட் மட்டும் வச்சுருந்தேன் அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். ரொம்ப ஒட்டி நம்ம வந்து தையல் வந்து போடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே ஒரு சின்னதாக வந்து கட் கொடுத்துடலாம் நம்ம இதில். அப்போ தான் நமக்கு வந்து இதை மடித்து திருப்புறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக சின்னதாக கட் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், கட் பண்ணும்போதும் வந்து ரொம்ப கவனமாக வந்து கட் பண்ணணும். ஒரு இதில் சொல்கிற மாதிரி டைலரிங் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப பொறுமை, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஆர்வம் இருக்கணும். அந்த தொழில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும். அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு இதை வந்து நம்மளால் நல்லா ரெடி பண்ணி தரவே முடியும். ஒரு மோசமான ஒரு கிளாத்து இல்லை வந்து ஒரு டல் கலரு அந்த மாதிரி இருக்கிறத கூட நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ஒரு சூப்பரான ஒரு இதாக வந்து மாற்ற முடியும். அந்தளவுக்கு வந்து நமக்கு டேலண்ட் இருக்கணும். அதனால் நீங்கள் செய்கிற வேலையை எப்பயுமே வந்து பிடிச்சி செய்யுங்க, விரும்பி செய்யுங்க. உங்களோட உழைப்பை வந்து எப்பயுமே வந்து ஒரு 100% உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதில் போடுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து டைலரிங்கில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வர முடியும். ஆரம்பத்தில் குறைஞ்ச ஒரு வருமானம் வருது, இல்லை கம்மியான கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே போக போக கண்டிப்பாக நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே அதிகமாக வருவாங்க. இப்போ இதில் நான் வந்து சைடில் எல்லாமே ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே ஊசியோட தையல் போட்டு எடுத்துட்டேன். மீதி வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக தெரிகிற தையல் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாத் இருக்குது, அந்த ப்ளவுஸ் கிளாத் கொஞ்சமாக. அதையும் வந்து இந்த நெக்குக்கு ஒரு லைன் வர மாதிரி நான் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து விட்டுட்டு, இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த திலகம் ஷேப்பில் வர்றதில் ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் விட்டுறலான் இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த நடுவில் வந்து இந்த பவ் வர மாதிரி வந்து ஒரு இது வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக எல்லாமே வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த நம்ம வேறு கலர் அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ப்ளவுஸோட சைட் ஜாயின் பண்ணுறது இடம்லாம் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து இது ப்ளவுஸ் கிளாத் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேறு கிளாத் வருது அப்படிங்கிறதுனால, நமக்கு அந்த கை மட்டும் வேறு கிளாத் வருது அப்படிங்கிறதுனால அந்த சுருக்கமெல்லாம் எங்கேயாவது வந்தது அப்படின்னா அது வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும். ஆனால் இந்த ப்ளவுஸில் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல. அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து கட்டிங் போடுறேன். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா வந்து நம்ம சேனலில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கிறேன். வெறும் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் மட்டும்தான், இதை வச்சு தான் நான் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். கஸ்டமர்ஸ் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வந்து சொல்கிறதில்ல. உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது அடியில் இருக்கிறதே இந்த சாரீ தான் வந்து
இதோடது மல்டி கலர் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.